கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக, சிலுவையிலே அவர் மரிப்பதற்கு முன்பதாக, அவர் கெத்செமனே தோட்டத்திலே மிகவும் அவர் வியாகுலப்பட்டார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். திகிலடையவும் வியாகுலப்படவும், துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்பதை குறித்து நாம் தெளிவாய் பார்க்கிறோம். எனவே வியாகுலம் அல்லது துக்கம் எதினாலே வருகிறது என்று சொன்னால், ஒரு காரியத்தை குறித்து அதிகமாய் அழுத்தப்படும் பொழுது, பிரச்சனையை நினைக்கும் பொழுது, மரண பயம் நெருங்கும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது வியாகுலம் ஒரு மனிதனுக்கோ, ஒரு குடும்பத்துக்கோ, ஒரு மனுஷிக்கோ வருகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக மிகவும் வியாகுலப்பட்டார் என்று. இயேசு கிறிஸ்து யாருக்காக வியாகுலப்பட்டார்? நமக்காக வியாகுலப்பட்டார், நமக்காக துக்கமடைந்தார், நமக்காக திகில் அடைந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, எதற்காக அவர் வியாகுலப்பட்டார்? எதற்காக அவர் திகில் அடைந்தார்? எதற்காக அவர் துக்கப்பட்டார் என்று சொன்னால், நமக்கு இளைப்பாறுதலையும், நமக்கு சமாதானத்தையும், நமக்கு மகிழ்ச்சியையும், நமக்கு சந்தோஷத்தையும், நமக்கு ஆறுதலையும் கொடுப்பதற்காக அவர் நமக்காக வியாகுலப்பட்டார். இதை மனதில் கொண்டு வாங்க, இதை மனதில் கொண்டு வாங்க, இது இருதயத்தில் கொண்டு வாங்க. எனக்காக இயேசு கிறிஸ்து அவர் கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலப்பட்டார். எதற்காக? இன்றைக்கு நான் வியாகுலப்பட்டு நான் படுத்த படுக்கை ஆயிடக்கூடாது என்பதற்காக. நான் வியாகுலப்பட்டு இன்னைக்கு வியாதியில் படுத்த படுக்கையை கடந்து நான் ஒண்ணுமில்லாமல் போயிடக்கூடாது என்பதற்காக. எனக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எனக்கு அளிப்பதற்காக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எல்லா பிரஷரையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லா மன அழுத்தங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லா மன குடைச்சல்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்காக இயேசு கிறிஸ்து மிகவும் வியாகுலப்பட்டார், திகிலடைந்தார், துக்கமடைந்தார். எல்லா கவலைகளையும் இயேசு கிறிஸ்து எனக்காக ஏற்றுக்கொண்டார். ஆகையால் ஒரு துளி அளவு இன்னைக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இன்னைக்கு வியாகுலப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இன்னைக்கு படுத்து படுக்க கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதான் விசுவாசம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், இதான் விசுவாசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார்? கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் என்ன செய்தார்? வியாகுலப்பட்டார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மிகவும் வியாகுலப்பட்டார். ஆகவே நீங்கள் இன்றைக்கு வியாகுலப்பட வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் துக்கத்தோட அலைய வேண்டிய அவசியமில்லை. ஆமென். சத்தியவேதத்தை பார்க்கிறோம். நீ ஏன் துக்கத்தோட அலைய வேண்டும்? நீ ஏன் துக்கத்தோட, ஏன் துக்கமா இருக்கிறீங்க கேட்டா இதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க. சரி, இருக்கட்டும். ஆனால் விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக துக்கப்பட்டார். உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைக்காக, உங்க மனைவிக்காக, உங்க புருஷனுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக, உங்க வாழ்க்கைக்காக அவர் எல்லா துக்கத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் வியாகுலப்பட்டார். அவர் என்ன செய்தார்? வியாகுலப்பட்டார். எல்லா பிரஷரையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லா மன அழுத்தங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே இயேசு எனக்காக வியாகுலப்பட்டபடினாலே இன்றைக்கு நான் வியாகுலப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். மக்கள் சொல்றாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிறது மாதிரி கவலை இல்லாத வீடு எதுங்க? கவலை இல்லாத வீடு. நம்ம கவலைப்பட வேணாமா? நாம என்ன செய்ய வேணாமா? கவலைப்பட வேணாமா? கவலைப்பட வேணான்றே. கவலைப்பட, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கவலைப்பட வேணாம். ஆமே. கவலைப்படாம எப்படி பாஸ்டர் இருக்கிறது? கவலைப்படாம எப்படி பாஸ்டர் இருக்கிறது? நல்லா கவனிங்க. நீங்க சொல்ற அந்த வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு கவனமா சொல்லுங்க. அக்கறைப்படாம இருக்கிறது வேற, நீங்க உங்க குடும்பத்துக்காக அக்கறைப்படணும், உங்க பிள்ளைகளுக்காக அக்கறைப்படணும், உங்க மனைவிக்காக அக்கறைப்படணும், உங்க புருஷன் மேல அக்கறை எடுக்கணும். ஆனா என்ன செய்யக்கூடாது? நான் சொல்ற வார்த்தை புரியுதா? புரியுதா புரியலையா? உலகத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க? கவலைப்பட வேணாமா? ஆண்டவர் பாருங்க, போட்ல அங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. காற்றும் புயலும் அடிச்சு அங்க ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்குது. இவங்க தண்ணியை மோந்து ஊத்தி பார்த்து டயர்ட் ஆயிட்டு தட்டி எழுப்புறாங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? கவலையே படாதன்னு சொல்லி சொன்ன அவரை பார்த்து என்ன சொல்றாங்க இவங்க? நீர் எங்க கம்பெனிக்கு வாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கம்பெனி கொடுங்க ஆண்டவரே.
எதுக்கு கம்பெனி கொடுங்க? கவலைப்படுறதுக்கு. எதுக்கு கம்பெனி கொடுங்க? அவர் தான் சொன்னார், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொன்னவரை பார்த்து நீங்க கம்பெனி கொடுங்க ஆண்டவரே, எங்களோட சேர்ந்து நீங்க என்ன செய்யுங்க ஆண்டவரே, கவலைப்படுங்க ஆண்டவரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கவலைப்படுறது வேற, அக்கறைப்படுறது வேற. உங்க பிள்ளைகளுக்காக பாருங்க, அக்கறைப்பட்டு சில காரியங்களை சேர்த்து வைக்கிறீங்க, சில காரியங்களை செஞ்சு வைக்கிறீங்க, சில காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறீங்க, அது ஓகே. ஆனா பிள்ளைகளுக்காக என்ன செய்யக்கூடாது? நீங்க கவலையெல்லாம் படவே கூடாது. உங்க கவலைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். கெச்சமனே தோட்டத்திலே எல்லா கவலையும் அவர் வாங்கி கொண்டார். ஆமென். அவர் திகில் அடைந்தார், அவர் வியாகுலப்பட்டார், அவர் துக்கம் அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு தூசி அளவு கூட இன்னைக்கு நான் என்ன செய்யப்பட வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்ன செய்யப்பட்டார்? வியாகுலப்பட்டார். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இந்த கெச்சமனே தோட்டத்திலே அவர் வியாகுலப்பட்டார் என்று சொன்னால், மனிதனை இந்த கவலையிலிருந்து மீட்பதற்காக, மனிதனை இந்த மரண பயத்திலிருந்து மீட்பதற்காக, இந்த மன பாரத்திலிருந்து இவனை ரட்சிப்பதற்காக, மன அழுத்தத்திலிருந்து இவனை காப்பாற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? அவர் வியாகுலப்பட்டார் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். மனிதன் இழந்த அந்த மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் இன்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் சரீர சுகத்தையும் நல்வாழ்வையும் மீட்பின் மூலமாக மறுபடியுமாய் மனிதனுக்கு கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்பதை பார்க்கிறோம். அவர் துக்கமடையவும் அவர் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்பதை பார்க்கிறோம். அவர் அதிக ஊக்கத்தோடே அவர் வியாகுலப்பட்டார், மிகவும் வியாகுலப்பட்டார், அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் வியாகுலப்பட்டார்? கவலை என்கிற அந்த காரியத்திலிருந்து என்னை மீட்பதற்காக, மன பாரத்திலிருந்து என்னை மீட்பதற்காக, மன அழுத்தத்திலிருந்து என்னை ரட்சிப்பதற்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? வியாகுலப்பட்டார். சரி, வியாகுலப்பட்டார் என்றால் எந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டார்? இதைத்தான் ரொம்ப ஆழமா இன்னைக்கு நான் எடுத்து காமிக்க போறேன். நல்லா கவனிங்க. வியாகுலப்பட்டார்னா எந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டார்? எந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டார் தெரியுமா? நல்லா கவனிங்க. சரீரத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வெடித்து, இரத்த குழாய்கள், சரீரத்துக்குள்ளே போய்கிட்டு இருந்த இரத்த குழாய்கள், இரத்த நாளங்கள் வெடித்து, அந்த இரத்தங்கள் எல்லாம் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேர்வை துவாரங்கள் வழியாக வெளியே கொட்டுகிற வரைக்கும் அவர் அங்கே வியாகுலப்பட்டார் என்பதை சத்தியவேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியை. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் எங்கே விழுந்தது? தரையிலே விழுந்தது. ஏன் இந்த இரத்தங்கள் எல்லாம் வேர்வை துவாரங்கள் வழியாக தரையிலே விழுந்தது? வேர்வை துவாரங்கள் வழியாக வேர்வைதான வெளியில வரணும். எல்லாம் இருக்கிறீங்களா? வேர்வை துவாரங்கள் வழியாக எது வரணும்? வேர்வைதான வரணும். ஆனா எது வருது? ரத்தங்கள் வருகிறது. ரத்தம் எப்படி வந்துச்சு? உள்ளே இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள் வெடித்து அதன் மூலமாய் ரத்தம் வேர்வை துவாரங்கள் வழியாக வெளியே என்ன செய்தது? கொட்டினது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, கவனியுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களின் கவலைகளும், எல்லா மனிதர்களுடைய பாரங்களும், எல்லா மனிதர்களுடைய அந்த வேதனைகளும் மன அழுத்தங்களும் இயேசுவின் மனதை நிரப்பி அவரை அழுத்தினபடினாலே, நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய கவலையும் இயேசுவின் மேலே சுமத்தப்பட்டது. எல்லா மனிதனுடைய பாருங்க மனபாரங்கள், வியாகுலங்கள், துக்கங்கள், கவலைகள் எல்லாம் இயேசுவின் மேலே அன்றைக்கு சுமத்தப்பட்டது. பிதாவாகிய தேவன் அங்கே இயேசுவின் மேலே சுமத்தினார். சுமத்தினபடினாலே எல்லா பாரத்தினுடைய அழுத்தத்தினாலே நரம்புகள் பாருங்க வெடித்து சிதறி, இரத்த குழாய்கள் வெடித்து சிதறி பாருங்க ரத்தங்கள் வேர்வை துவாரங்கள் வழியாக என்ன செய்தது? வெளியே
அங்கே கொட்டினது. எனவேதான் இயேசுவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேர்வை துவாரங்கள் வழியாக வேர்வைகள் வராமல் இரத்தங்கள் வெளியே என்ன செய்தது? வெளியே வந்து அது கொட்டினது, தரையிலே விழுந்தது. இயேசு கிறிஸ்து நமக்காக வியாகுலப்பட்டார் என்பதை கவனியுங்கள். எதற்காக அவர் வியாகுலப்பட்டார்? நம்மை கவலையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக, நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அவர் நமக்கு கொடுப்பதற்காக அவர் கெத்செமனே தோட்டத்திலே என்ன செய்யப்பட்டார்? வியாகுலப்பட்டார். யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்கள் இன்னைக்கு கரண்ட்ல, இதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி மக்கள் வந்து பிறந்து வளர்ந்து மறிச்சு போயிட்டாங்க. இன்னும் எத்தனையோ கோடி மக்கள் பிறக்க போறாங்க, வரப்போறாங்க. அத்தனை கோடி மக்களுடைய கவலைகள் ஒரு மனிதன் மேலே சுமத்தப்பட்டது. அத்தனை கோடி மனிதனுடைய பாருங்க கவலைகள், பாரங்கள், வேதனைகள் ஒரு நபர் மேலே, இயேசுவி மேலே சுமத்தப்பட்டுச்சுன்னா அந்த நபருடைய சரீரம் என்ன மாதிரி ஆயிருக்கும்? இன்னைக்கு ஒரு மனுஷன் கவலைப்படும் பொழுது நரம்பெல்லாம் இழுத்துக்கிறது, கை காலில் விட இதாயிருது, வாயிலாம் போயிடுது எங்கிட்டோ. அத்தனை கோடி மக்களுடைய கவலைகள், பாரங்கள், மனவேதனைகள், அழுத்தங்கள் ஒரு நபர் மேலே சுமத்தப்படும் பொழுது என்ன ஆயிருக்கும்? சொல்லப்பட்டிருக்கிறது, வேர்வை துவாரங்கள் வழியாக ரத்தம் தரையிலே விழுந்தது. உள்ளே ஓடிக்கொண்டிருந்த எல்லா நரம்புகள், ரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள் வெடித்து ரத்தம் அப்படி வேர்வை துவாரங்கள் வழியாய் கொட்டினது. உங்க கவலையை இயேசு அவர் ஏற்றுக்கொண்டார். உங்க வியாகுலத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். உங்கள் மனபாரத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். உங்கள் மனவேதனைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். எதற்காக? உங்களை இந்த மன கவலையிலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக. இதை மனதிலே கொண்டு வாருங்கள். இயேசு எனக்காக துக்கப்பட்டார், வியாகுலம் அடைந்தார். இன்றைக்கு நான் ஒரு தூசி அளவு கூட வியாகுலப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கவலைப்பட்டு நான் ஒடுங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. கவலைப்பட்டு நான் படுத்த படுக்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தாவே, என்னுடைய வியாகுலங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய துக்கங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய மனபாரங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். இதெல்லாம் மனதிலே கொண்டு வாருங்கள். பல வருடங்களுக்கு முன்பதாக ரஷ்ய தேசத்திலே மின்சார நாற்காலியிலே வைத்து ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த அரசாங்கத்தினாலே தீர்மானிக்கப்பட்டதாம். தேசத்துக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பார்களாம் பாருங்க அந்த தேசத்திலே. ஆகவே அந்த தவறு செய்த அந்த மனிதனுக்கு மின்சார நாற்காலியில வைத்து அந்த சேர்ல கரண்ட் வயரெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த மனுஷனை ஏற்கனவே உட்கார வச்சிருவாங்க. சுவிட்ச் அப்படி தட்டுனா போதும், கண்ணமைக்கிற நேரத்தில் கரண்ட் பாஸ் ஆகி ரத்தங்கள்லாம் காது வழியா, மூக்கு வழியா, வாய் வழியா வந்து என்ன செஞ்சிருவாங்க? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் மரித்து போய் விடுவார்கள். கொடூரமான மரணம். எனவே இந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு தேதி குறிக்கப்பட்டது. இந்த நாளிலே, இந்த மணி நேரத்திலே இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும், மின்சார நாற்காலியில் வைத்து இவன் கொல்லப்பட வேண்டும் என்று அந்த அரசாங்கத்தினாலே அன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டது. ஆகவே இந்த தண்டனைக்கு முந்தின இரவு இந்த மனிதன் அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே மரித்து போய்விட்டானாம் பாருங்க. இந்த மின்சார நாற்காலியை வைத்து கொல்லப்படலை, ஆனாலும் அதுக்கு முந்தின நாள் இரவே இந்த மனிதன் பாருங்க அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே மரித்து போய்விட்டானாம். ரத்தங்கள் எல்லாம் கீழே சிந்தி கிடந்ததாம். மூக்கு வழியாக, வேர்வை துவாரங்கள் வழியாக ரத்தங்கள் எல்லாம் வெளியே சிந்தி கிடந்ததாம். பாருங்க, மரித்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் வந்து அந்த மனுஷனுடைய சரீரத்தை எடுத்து பாருங்க பரிசோதித்தார்களாம். காரணம் என்ன என்று மருத்துவ அறிக்கையிலே அவர்கள் சொன்னார்களாம். என்ன சொன்னார்களாம்? மறுநாள் காலையிலே நான் மின்சார நாற்காலியில வைத்து நான் மரிக்கப் போகிறேன், எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை காத்திருக்கிறது என்பதை இரவு முழுவதும் சில நாட்களாகவே அதை நினைத்து, அதவே யோசித்து, அதை சிந்தித்து, அதவே அவன் பாருங்க மனதில் வைத்தபடினாலே இரத்த நாளங்கள் எல்லாம், இரத்த குழாய்கள் எல்லாம் வெடித்து இரத்தங்கள் எல்லாம் வேர்வை துவாரங்கள் வழியாக வெளியே வந்து அவன் இவ்விதமாய் மரித்து போய்விட்டான் என்பதை குறித்து மருத்துவர்கள் அறிக்கை கொடுத்தார்களாம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தினாலே, அளவுக்கு அதிகமான மன வேதனையினாலே பாருங்க மனிதர்கள் இப்படி மரித்து போய்விடுகிறதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் மிகவும் வியாகுலப்பட்டார் என்பதை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டபடினாலே இரத்தங்கள் வேர்வை துவாரங்கள் வழியாக தரையிலே என்ன செய்தது? பெரும் துளிகளாய் விழுந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். பூமியில் உள்ள அத்தனை கோடி ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வியாகுலப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை எண்ணி பாருங்கள். உங்க கவலைய, உங்க குடும்ப கவலைய, உங்க பிள்ளைகளுடைய கவலைய, எல்லா கவலையையும், எல்லா வியாகுலத்தையும், எல்லா மனபாரத்தையும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைக்காக கவலைப்பட்டு உருள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரே ஒரு ஜெபத்தை தான் செய்யணும். கர்த்தாவே, என் பிள்ளைக்காக அன்றைக்கு நீர் வியாகுலப்பட்டீர், என் குடும்பத்துக்காக நீர் வியாகுலப்பட்டீர், என் எதிர்காலத்துக்காக நீர் வியாகுலப்பட்டீர். ஆண்டவரே, இன்னைக்கு நான் வியாகுலப்பட்டு, நான் மன அழுத்தப்பட்டு இன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தாவே, இன்னைக்கு நான் சுகத்தோடு இருப்பதுதான் உங்களுடைய பரிபூரண சித்தம். இன்னைக்கு நான் ஆரோக்கியத்தோடு இருப்பதுதான் உங்களுடைய பரிபூரண சித்தம். ஆண்டவரே, இதெல்லாம் மனதில் கொண்டு வாங்க. கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் இருக்கிறீங்களா? கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லா கவலைகளையும் ஏற்றுக்கொண்டார், எல்லா வியாகுலத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே கர்த்தாவே, நீர் அன்றைக்கு வியாகுலப்பட்டது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு நான் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, இளைப்பாறுதலோடு, ஆசீர்வாதத்தோடு வாழ்வதுதான் உம்முடைய பரிபூரண தேவ சித்தம். எனக்கா நீர் வியாகுலப்பட்டீர். இன்றைக்கு ஒரு நாள் நான் வியாகுலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கவலைப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும், வியாகுலப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். தூய ஆவியானவரே, இந்த சத்தியங்களை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும், என் கண்களை திறந்தருளும். இப்படி வரும் பொழுது மனபாரங்கள், மனவேதனைகள், மனக்கலக்கங்கள் எல்லா பிரஷர் மாற ஆரம்பிக்கும். நரம்புகள் நன்றாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நரம்புகள் நன்றாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும், இரத்தங்கள் நன்றாய் இயங்க ஆரம்பிக்கும், தீர்க்காயசாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். அளவுக்கு அதிகமாய் கவலைப்பட்டீர்கள் என்று சொன்னால் மரணம் பக்கத்தில் தான் இருக்குது. கவலைப்படுவது நிறுத்துங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவைக்கு போறதற்கு முன்பதாக அவர் எல்லா கவலையை ஏற்றுக்கொண்டார், எல்லா வியாகுலங்களை ஏற்றுக்கொண்டார், எல்லா துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். எல்லா துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். வாசிப்போம். ஏசாயா 53 அதிகாரம் 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் வியாகுலம் நிறைந்தவரும். இந்த வார்த்தை கவனிங்க. துக்கம் நிறைந்தவரும், வாசிங்க, பாடுகள் அனுபவித்தவரும் ஆயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். துக்கம் நிறைந்தவராய், எது நிறைந்தவராய்? எல்லா துக்கத்தையும் அவர் மேல அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா துக்கமும் அவர் மேலே சுமத்தப்பட்டது. உங்க துக்கம், உங்க வேதனை, உங்க கவலை, உங்க பாரம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். துக்கம் நிறைந்தவராய் அவர் இருந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லா மனிதர்களுடைய துக்கத்தையும் கவலைகளையும் வியாகுலங்களையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 26:38. இதே வசனத்தை மார்க் 14:34 வாசிக்கலாம். வாசிப்போம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, இங்கே நாம் பார்க்கிறோம் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் நான் வாசித்து காமிச்சேன் இல்லையா? வியாகுலம் எதனால வருது? மரண பயத்தினால வருகிறது. இங்கே பார்க்கிறோம். ஏசாயா 53:3 வாசித்தோம். துக்கம் நிறைந்தவராய்,
அதோடைய நிறைவேறுதலை தான் இங்கே நான் பார்க்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாருங்க துக்கப்பட்டார், துக்கத்தை ஏற்றுக்கொண்டார், கவலைகளை ஏற்றுக்கொண்டார், எல்லா பாரங்களை ஏற்றுக்கொண்டார், எல்லா மன அழுத்தங்களை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். எதற்காக? இன்றைக்கு நான் விடுதலையோடு வாழ்வதற்காக, இன்றைக்கு நான் சமாதானத்தோடு வாழ்வதற்காக, இன்றைக்கு நான் நிம்மதியோடு வாழ்வதற்காக, இன்றைக்கு இளைப்பாறுதலான ஒரு ஜீவியத்தை நான் அனுபவிப்பதற்காக. ஆமென். ஆகவே சில வேளைகளிலே கவலைகள் வந்து மனதை மோதும் பொழுது, கவலைகள் வந்து மனதிலே விழும் பொழுது, மன அழுத்தங்கள் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் ஒன்று செய்யணும். கர்த்தாவே, எல்லா கவலைகளையும் உம்மீது வைக்கிறேன், எல்லா மன அழுத்தங்களையும் உம்மீது வைக்கிறேன்பா, எல்லா துயரத்தையும் உங்கள் மேலே வைக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும். நான் ஏன் துக்கத்தோட திரிய வேண்டும்? நான் ஏன் படுத்த படுக்கையே இருக்க வேண்டும்? நான் ஏன் வியாதியை சுமக்க வேண்டும்? கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும். கவலைப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய கவலைகள், பாரங்கள், வேதனைகளை உம்மீது வைக்கிறேன் ஆண்டவரே. மாபெரும் சுமை தாங்கியே நீர் என்ற எல்லா கவலைகளையும் சுமந்திருப்பா. இன்னைக்கு ஒரு தூசி அளவு பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, அதுக்காக இதுக்காக நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நீர் என் கூட இருக்கிறீர். ஆமென். எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாகி நீர் என்ன செய்கிறீர்? எனக்கு இருக்கிறீர். நீர் இருக்கும் பொழுது நான் இதுக்கு ஆண்டவரை கவலைப்படணும். எல்லா வளங்களும் உம்மிடத்தில் இருக்கிறது. எனக்கு தேவையான எல்லாமே முட்டை இருக்குது ஆண்டவரே. ஆமென். ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அந்த தாயுடைய தாய்ப்பால் இடத்துல இருக்கிறது. குழந்தை பிறந்த உடனேயே யார் குழந்தைக்கு போய் மோரை ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நெய்யை ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தாய்ப்பாலை கொடுத்தா போதும். தாய்ப்பாலில் எல்லா சத்துக்களும் என்ன செய்யுது? இந்த பிள்ளைக்கு தேவையான எல்லாமே என்ன செய்யறதுல இருக்கிறது. நம்முடைய தேவன் தாயை போன்றவராய் இருக்கிறார். நமக்கு தேவையான எல்லாமே அவரிடத்திலிருந்து வருகிறது. நமக்கு தேவையான எல்லாமே அவரிடத்திலிருந்து சப்ளை ஆகிறது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து உங்கள் குறைவையெல்லாம் சப்ளை பண்ணுவார் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. சப்ளை பண்ணுவார். ஆகவே எல்லா காரியமும் அவற்றிலிருந்து உங்களுக்கு வருகிறனால நீங்கள் ஒரு தூசி அளவு கூட இதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான எல்லாமே தேவனிடத்திலிருந்து சப்ளை ஆகிறபடினாலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆமென். மனுஷன் ஏன் கவலைப்படுறா? இது இல்லையே, அது இல்லையே, இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, இது நடக்கலையே, அது நடக்கலையே. கர்த்தர் சொல்றாரு, எல்லாமே ஏன் இருக்குப்பா, எல்லாமே நான் உனக்கு சப்ளை பண்ணுவேன். இப்ப கவலைப்படுறத நிறுத்திட்டு கண்ணை ஏன் மேல வை, கண்ணை ஏன் மேல வை. இப்ப பிரச்சனை என்னன்னா, உன் கண்ணு வேற எங்கேயும் இருக்குது. அதான் பிரச்சனை. பாஸ்டர், என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர்? கர்த்தர் சொல்றாரு, உன் பிரச்சனை என்ன தெரியுமா? உன் கண்ணு ஏன் மேல இல்லை, என் வார்த்தை மேல இல்லை, என்னுடைய தழும்புகள் மேல இல்லை, என்னுடைய காயத்தின் மேல இல்லை, என்னுடைய கல்வாரியின் மேல இல்லை. உன் கண்ணு வேற எங்கேயோ பதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இவ்வளவு கவலையோடு சுத்தி திரியிற. எல்லாம் உன் கண்ணை எடுத்து என் மேல வச்சேனா இளைப்பாறுதல், சமாதானம், நிம்மதி, சுகம், ஆரோக்கியம், நீடி ஆயுள் எல்லாம் உண்டாகும். உன் தேவையும் சந்திக்கப்படும், உன் தேவையும் சந்திக்கப்படும். அதனால போகும்போது வரும்போது கண்ணை கத்திர மேல வைங்க, அப்படியே கல்வாரியின் மேல வைங்க, அப்படியே தழும்பின் மேல வைங்க, அப்படியே காயத்தின் மேல வைங்க. கர்த்தாவே, எல்லாமே எனக்கு நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தான் சப்ளை பண்ணுவீங்க ஆண்டவரே. இதை சந்திப்பீங்க ஆண்டவரே, இதை வாய்க்க செய்வீங்க ஆண்டவரே, இதை கைவிடி வர பண்ணுவீங்க ஆண்டவரே, இந்த காரியத்தில் வெற்றியை தருவீங்க ஆண்டவரே, இந்த காரியத்தில் ஜெயத்தை தருவீங்க ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிறவனில் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் ஆண்டவரே. இப்படி வாயை திறந்து பேசும் பொழுது கவலைகள் பறந்து ஓட ஆரம்பிச்சிடும், வேதனைகள் ஓட ஆரம்பிச்சிடும். நீங்க வாயை உம்முன்னு வச்சு பாருங்க, உட்காந்துருவீங்க. எனக்கு தெரியும். நீங்க உம்முன்னு மட்டும் உட்காந்து பாருங்க, ஒரு மணி நேரம் என்ன செஞ்சிருவீங்க? உட்காந்துருவீங்க. உம்முன்னு மட்டும் வைக்காதீங்க. வாயை திறந்து பேசுங்க, இந்த வார்த்தைகள்லாம் பேசுங்க. எனக்காக நீர் வியாகுலப்பட்டி, என்னுடைய கவலைகளை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. இன்றைக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆமென்.